நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். இன்றைய நகர்வள பகுதியில் நாம் பார்க்க இருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக இருக்கின்ற வெற்றி வேட்பாளர் நீலமலை நெப்போலியன் ஆர் ராசா அவர்களுக்கு வாக்கினை சேகரிப்பதற்காக கூடலூர் நகரமன்றத்தினுடைய 21 வார்டு பகுதியிலும் இன்றைக்கு வாக்கினை சேகரிக்க திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்தவர்கள் சுறுசுறுப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். முத்தமிழ் நகர் கூடலூர் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு பின்புறமாக இருக்கக்கூடிய 6வது வார்டு பகுதி முத்தமிழ் நகர். இந்த முத்தமிழ் நகர் பகுதியிலும் பொதுமக்கள் மத்தியிலே உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கினை தாருங்கள், நாடாளுமன்ற உறுப்பினருக்கு மீண்டும் அண்ணன் ராசா அவர்களை அனுப்ப வேண்டும் என்று வாக்கினை சேகரித்ததாக நமது நகர்வள பகுதிக்கு விளையாட்டு மேம்பாட்டு அணியினுடைய நீலகிரி மாவட்டத்தினுடைய துணை செயலாளரும் வழக்கறிஞருமான சிவா அவர்கள் நமது நகர்வள பகுதிக்கு தெரிவித்ததாக சென்று பார்த்தபோது மக்கள் மத்தியிலே வாக்கினை சேகரித்து கொண்டிருந்தார் சிவா. உடன் புட்ராஜ் அவர்கள், இன்னும் மகளிர் அணியைச் சேர்ந்தவர்கள், மற்றவர்களும் உதயசூரியன் சின்னத்திற்கு அந்த பகுதியிலே இருக்கின்ற பொதுமக்களிடத்திலே இன்றைய தமிழக முதல்வர் செய்திருக்கின்ற சாதனை, அவருடைய நலத்திட்டங்கள், பெண்கள் உரிமைக்காக இலவச பேருந்து வசதிகள், இன்னும் மாதம் உரிமை தொகையாக 1000 ரூபாய் வழங்கியது என்று பல்வேறு நலத்திட்டங்களை எடுத்துச் சொல்லி வாக்கினை சேகரித்தோம் என்று இளைஞரணி விளையாட்டு மேம்பாட்டு அணியினுடைய நீலகிரி மாவட்டத்தினுடைய துணை செயலாளராக இருக்கின்ற வழக்கறிஞர் சிவா அவர்கள் நமது செய்தியாளர் பிரசாத்திடம் தெரிவித்ததாக நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் இதனை தெரிவித்திருக்கிறார். எத்தோடு நகர்வளம் நிறைவு பெறுகிறது. வா